Hello students, in this video we are going to discuss about the final exercise number 15, mouse over event. அதாவது mouse இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸில் பார்த்துருப்போம், ஆன் கிளிக், மவுஸ் ஓவர், ஆன் மவுஸ் ஓவர். ஸோ இந்த மவுஸ் ஓவர் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் வச்சு இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஜேஎஸ்பி கோட் தான். நம்மளுக்கு எய்மிங் என்னன்னா, ரைட் எ கோட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் to count the number of times you move over a link or record. அதாவது இந்த ரெக்கார்ட் மேலே நீ எத்தனை முறை வந்து உன்னோட மவுஸை மூவ் பண்ணுற, how many number of times you are moving your mouse over the record. இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறதுனால நம்ம ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஹெட்யூலில் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட்னு போட்டுட்டு இதில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஒரு என்னன்னு ஒரு வேரியபிள் ஃபஸ்ட்டு கவுண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறதுனால 0ன்னு வச்சுட்டு இங்கே கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இதில் வந்து n++ அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபார்மை f1.t1.value is equal to n அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறோம். இந்த எண்ணுக்கு என்ன வேல்யூ இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறியோ அதை இங்கே அசைன் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம இங்கே ஒரு ஃபார்மில் கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பாடியில் நீங்கள் இந்த ஃபார்முக்கு F1 நேம் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆங்கர் டேக் வச்சுருக்கீங்க. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஹேஷ் போட்டு ஆன் மவுஸ் ஓவர் மேலே, அது மேலே இப்படி வைக்கும் பொழுது கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. இந்த கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் தான் இங்கே மேலே இருக்கிறது. ஸோ இங்கே என்ன, நம்பர் ஆஃப் மவுஸ் ஓவர் திஸ் லிங்க். ஸோ இந்த லிங்க் மேலே இங்கே எழுதியிருக்கோம்ல இந்த ஹேஷ், இந்த லிங்க் மேலே இப்படி படும் பொழுது அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எத்தனை அந்த லிங்க் மேலே படுது அப்படிங்கிற கவுண்ட் எடுத்துக்கிட்டே வரும். அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸில் எத்தனை அந்த லிங்க்கோ, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே 0ன்னு இருக்கும், நம்ம எதுவுமே வைக்கல. அதுக்கப்புறம் 1ன்னா 1 2 3 அந்த மாதிரி அதோடைய வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், கவுண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உன்னோட கோடு. ஸோ இதை நம்ம வந்து நார்மலாக ஜேஎஸ்பின்னு என்ன பண்ணுறோம், சேவஸ் போட்டுட்டு ஆக்சுவலாக இந்த கோடு வந்து ஒரு நோட் பேடில் எழுதியிருப்போம். நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸசைஸ் 15 உள்ள மவுஸ் ஓவரில் இங்கே வந்து எழுதியாச்சு. இது வந்து சேவஸ் போட்டு .jsp அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியாச்சு. இது ஒரு ஜேஎஸ்பி ஃபைல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸசைஸ் 15 நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணி நம்மளோட ரூட்டில் சேவ் பண்ணுறோம். நம்மளோட ரூட் உள்ள இதை சேவ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸசைஸ் 15ங்கிறது சேவ் ஆகிருக்கும். 15 உள்ள இப்போ மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஈவெண்ட்டை தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன மாற்ற போகிறோம், நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 15/ போட்டிங்கனாலே மவுஸ் ஓவர் ஜேஎஸ்பிங்கிற பார்த்து வந்தாச்சு. ஸோ ஹெட்டிங் மவுஸ் ஓவர் பார்த்து இதான் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் மவுஸ் ஓவர் திஸ் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இது மேலே இது மவுஸ் ஓவர் ஈவெண்ட்டு தான். ஸோ இது ஓவர் ஈவெண்ட்னா இதுக்கு மேலே நீங்கள் இப்படி பட என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் திரும்ப ரீலோட் பண்ணி காட்டுறேன். இப்போ இனிஷியலாக 0, இனிஷியலாக ரீலோட் பண்ணிப்போ 0 இருக்குது. இப்போ நான் இதை வந்து மவுஸ் ஓவர் இதுக்கு மேலே போச்சுன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இது மேலே எத்தனை முறை போயிட்டே வருதோ அத்தனை முறை என்ன இருக்கும், அந்த லிங்க் மேலே போயிட்டு வர அவனுக்கு வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அவனுக்கு வந்து மவுஸ் ஓவர் ஈவெண்ட்.